எல்லாம் முடிந்ததென்றார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. முடிந்தது என்ற வார்த்தையின் கிரேக்க பதமானது டெட்டலெஸ்டாய். முதலாவதாக தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். இரண்டாவதாக சாத்தானின் வல்லமையை அழித்து முடித்தார். மூன்றாவதாக பூர்ண பலியை செலுத்தி முடித்தார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனின் திட்டம், மனுக்குலத்தின் மீட்பு, பாவ நிவர்த்தி ஆகியவற்றை நிறைவாய் முடித்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 6வது வார்த்தை முடிந்தது. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது வெற்றியின் துணி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்தபடினாலே அவருடைய சரீரத்தின் பாடுகள் முடிந்தது, வேதனைகள் முடிந்தது, பிசாசின் போராட்டங்கள் முடிந்தது, இந்த உலகத்திற்கு அவர் வந்த நோக்கம் முடிந்தது, இரட்சிப்பின் செயல் திட்டம் முடிந்தது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. சிலர் காரியங்களை மிகுந்த உற்சாகத்தோடு ஆரம்பிப்பார்கள், ஆனால் அதை பாதியிலேயே விட்டு விடுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு பிதாவுக்கும் அவருக்கும் இடையே இருந்த உறவும் தொடர்பும் அன்பும் காரணமாக அமைந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறின முடிந்தது என்ற வார்த்தையின் கிரேக்க பதமானது டெட்டலெஸ்டாய். இதன் அர்த்தம் என்னவென்றால் இட் இஸ் ஃபினிஷ்ட், பெய்ட் இன் ஃபுல். அதாவது முழுமையாக செலுத்தப்பட்டது, முழுமையாக முடிக்கப்பட்டது, கடன் தீர்ந்தது என்பது இதன் பொருள். இந்த வார்த்தையை இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒருவர் வாங்கின கடன் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது, அல்லது விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்கினவர்கள் அதற்கான முழு கிரயத்தையும் செலுத்தி முடித்து விட்டார்கள் என்பதற்காகவும், கொடுக்கப்பட்ட பணியானது நிறைவாய் முடிக்கப்பட்டது என்பதை கூறுவதற்காகவும் இந்த டெட்டலெஸ்டாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இந்நாட்களிலே பெய்டு என்று ஒரு முத்திரை குத்தப்படுமானால் அவர்கள் அதற்கு மேலாக ஒன்றும் செலுத்த வேண்டுவதில்லை என்ற பொருள்படுவது போல அந்த டெட்டலெஸ்டாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையின் கருத்து மிக பெரிய அர்த்தங்கள் கொண்டது. அதில் 3 காரியங்களை இயேசு கிறிஸ்து எப்படி முடித்தார் என்று சொல்லி நாம் சிந்திக்க உள்ளோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே ஏசாயா, மீகா போன்ற பல தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் இறப்பு வரை கிட்டத்தட்ட 300 தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவருடைய ஆடையை பங்கிட்டார்கள், சீட்டு போட்டார்கள் போன்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறியது. அது மாத்திரமல்லாமல் ஏசாயா 53 குறிப்பிட்டபடி அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருந்தார், பாவங்களை சுமர்ந்த போக்காடாக இருந்தார், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட காட்டுப்புறாவாக இருந்தார், பலியிடுகிற ஆசாரியனாகவும் இருந்தார், பலிக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டுக்கடாவாகவும் இருந்தார், கிருபாசனமாகவும் அவரே இருந்தார், சமூகத்து அப்பமாகவும் இருந்தார். இந்த எல்லா நிறைவுகளையும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக நிழலாயிருந்த காரியங்கள் எல்லாம் சிலுவையிலே நிஜமாக மாறியது. ரோமர் 10:4 படி விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இவ்வாறாக
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தவராய் நியாயப்பிரமாணத்தின் முடிவாயும் அவர் இருந்தார். இரண்டாவதாக, சாத்தானின் வல்லமையை அழித்து முடித்தார். ஆதி ஆகமத்திலிருந்தே சாத்தான் ஸ்திரீயின் வித்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் பல தந்திர உபாயங்களை அவன் செய்தான். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏரோதின் மனதை ஏவி குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யும்படி செய்தான். இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்த நாட்களிலே அவர் உபவாசம் இருந்த சமயத்திலே அவரை மிகவும் சோதித்தான். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற வேளையிலும் கள்வன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தை அவமாக்குவதற்கு அவன் முயற்சி செய்தான். பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று சொன்ன ஜனக்கூட்டம் எல்லாருமே இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு ஜெபமாக சொல்லிய அந்த வார்த்தையை சாத்தான் தவறாக புரிந்து கொண்டு பிதாவினால் அவர் கைவிடப்பட்டார் என்று சொல்லி அவன் மகிழ்ந்த வேளையிலே அங்கு இயேசு கிறிஸ்து பூரணமாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து முடிந்தது என்ற வார்த்தையை கூறினார். இயேசு கிறிஸ்து முடிந்தது என்ற வார்த்தையை சொல்லும் வரை உலகத்திலே எதுவும் நிறைவேறி முடியவில்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எப்பொழுது அவர் முடிந்தது என்ற வார்த்தையை தன் வாயினாலே கூறினாரோ அப்பொழுது சகலமும் நிறைவேற்றி முடிந்தது. எனவே சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது, மீட்பு இந்த உலகத்திற்கு வந்தது. இதனைத்தான் 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி யோவான் தெளிவாக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையிலே முடிந்தது என்று கூறினாரோ அப்பொழுது பிசாசின் போராட்டங்கள், அவனுடைய தலை எல்லாம் நசுக்கப்பட்டது. மூன்றாவதாக, பூர்ண பலியை செலுத்தி முடித்தார். எபிரேயர் 9:22 கூறுகிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்து உயிரை தியாகம் செய்து நமக்காக பலியாகும் வரைக்கும் உலகத்திலே பலவிதமான பலிகளை செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. மனசாட்சியின் காலத்திலே ஆபேல் அவர்கள் ஆட்டுக்குட்டியை பலியிட்டார்கள். ஆபிரகாம் அவர்களை மோரியா மலைக்கு சென்று ஈசாக்கை பலியிடும்படியாக கர்த்தர் கூறின பொழுது கீழ்ப்படிந்து அவர் சென்றார். ஆனால் அங்கு ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக சங்காரம் வராதபடிக்கு சங்கார தூதன் கடந்து செல்லும்படியாக பஸ்காவாக ஒரு ஆட்டுக்குட்டியானது வீட்டிற்கு ஒன்றாக அடிக்கப்பட்டது. அதன் இரத்தம் பூசப்பட்ட இல்லங்களில் எல்லாம் சங்கார தூதன் நுழையாதபடிக்கு அவன் கடந்து சென்றான். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலோ பல பலிகளை செலுத்தும்படியான ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இதற்காக ஆசாரியர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் பலி செலுத்தி வந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக முதலாவது பலி செலுத்த வேண்டும். பின்பு ஜனங்களின் பாவங்களுக்காக ஆண்டிற்கு ஒரு முறை அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. இதனைத்தான் எபிரேயர் 7:27 அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினால் இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனம் அனுப்புவது வேத வாக்கியங்களை தான் எப்படி நிறைவேற்றி முடித்தேன் என்பதை குறித்து கூறும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எவைகளை நிறைவேற்றும்படியாக வந்தாரோ அவைகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்தேன் என்பதை சாட்சியாக சீஷர்களுக்கு கூறி சென்றார். இவ்வாறாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். சாத்தானின் வல்லமையை அழித்து முடித்தார். பாவ நிவாரண பலியாக தன்னை ஈன்று அவர் முடித்தார். இப்படியாக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடித்தபடினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்படுவ வேண்டியதில்லை. நமக்காக அவர் பாவ நிவாரண பலியை கிரயமாக செலுத்திவிட்டார். இதைத்தான் சங்கீதக்காரன் கூறும் பொழுது 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என நம்பிக்கையோடு கூறினார். ஆனால் இன்று நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததினாலே கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி அவர் எப்படி மகிழ்ச்சியின் துணியோடு வெற்றியின் துணியோடு கூறினாரோ அதே போல கூடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து மரித்து தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை நம் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் நமக்காக செய்து முடித்த எல்லாவற்றிற்கும் நன்றி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாய் வாழுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, நன்மையான நாளிலே நீர் சிலுவையிலே வெற்றி துணியோடு கூறிய முடிந்தது என்ற வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரப்பா. நாங்களும் எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும்போது கிறிஸ்து காட்டின வழியின்படி நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தோம் என்று சொல்லி கடந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க. உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நஸ்னேஸ்வின் பாதம் பணிந்து கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இது போன்ற சத்தியங்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். ஸ்தலத்தில் தொங்கின மூடி நின்ற நீரை சீரையும் மேலே துவங்க இரண்டாக கிழிய எல்லாம் முடிந்ததென்றார். என் தேவனே, என் ஆவியை உம் கையில் படைத்தேன் என்று நம் இயேசு தலையை சாய்த்து தஞ்சி